Hello friends, welcome to CNR English Academy. Today இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 ஃபேரி குயின் புக் 1 பை எட்வர்ட் ஸ்பென்சர். அதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேன்டர்பரி டேல்ஸ் 2 பார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிவைவல் ஆஃப் லேர்னிங், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், which is very very important. Okay, now we will move on to the first question. Spencer's time period. The answer is 1552 to 1599. Second question. Famous author of. The answer is The Fairy Queen, unfinished epic, that is posthumous. போஸ்தமஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அன்ஃபினிஷ்டு எபிக் அது. ஸோ who is the author, which is the topic and what was happened in that period, இது எல்லாமே நம்ம விவிடாக பார்த்துருவோம். And then next question is his parental details. His father is a London tailor. And then move on to the next question. And what about the genre of that particular topic? அப்படின்னு பார்த்தீங்கன்னா the answer is epic poem. And the theme is nothing but duty and responsibility. இதில் எப்போவுமே நம்ம வந்து எப்படி டாப்பிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஜேர்னரும் தீமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இதோட ஜேர்னர் வந்து எபிக் போயம், அண்ட் தென் தீம் வந்து டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் which is important one, explain Spencerian stanza. The answer is first 8 lines which is in iambic pentameter, and then மொத்தம் 9 லைன்ஸில் இருக்கும். 9 lines with 12 syllables, that is called Alexandria. Next one is, and what are all the qualities of the stanza? Already we know which is the toughest stanza அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்பென்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தேர்டு டைப்புன்னு கூட நான் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் அதோட குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஆர்டிஸ்ட், குவாலிட்டேட்டிவ், கிளாசிக்கல் விச் இஸ் இன் லாட்டின் அண்ட் க்ரீக், அண்ட் தென் சிலபிக் சிஸ்டம் இஸ் இன் ஃப்ரெஞ்ச், ஆல்சோ காப்பீடு சிஸ்டம் ஆஃப் சாசர்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டிஸில் வரும் stanzas. And then next question is rhyme scheme, which is also very very important. Sometimes they ask us to matches. The answer is AB, AB, BC, BC, C. And அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா greatest one for the English language, greatest contribution of art of English. The next question is, what are liquid vowels? ஸோ இந்த கொஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஸ்பென்சரோட சம்மரியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா liquid vowels are important and we have to know that. The answer is OULMN. vowel sounds are used by him. ஸ்பென்சர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, which are called the liquid vowels. And then move on to the next. What is meant by onomatopoeic? Onomatopoeic is nothing but sound associated with the object. Example, trickling, drizzling, and then
டிங் டாங், இதெல்லாம் வந்து இந்த ஒனமட்டோபோயிக்கோட ரிலேட் ஆகிருக்கும். அண்ட் தென் இதில் தியரிஸ் கூட உண்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறைய கேட்டிருக்காங்க. டிங் டாங் தேரி, வவ் வவ் தேரி, பூ பூ தேரி, PHOOH பூ ஃபூ தேரி, அண்ட் தென் பவ் பவ் தேரி, BOW. இது வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற ஒரு கொஸ்டின்னு. ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட் and then move on to the next question. Last methodology used by Spencer, and the answer is Platonism, which was in the Elizabethan age. எப்போ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டியூரிங் இந்த எலிசபெத்தியன் ஏஜில். அது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் ட்ரூத் அண்ட் பியூட்டி இன் இஸ் வேர்ட்ஸ், இது எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலே அது வந்து பிளாட்டோனிசம் தான் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் சுப்ரீம் ப்ரைட் ஆஃப் இங்கிலாண்ட்? த ஆன்சர் இஸ் ஃபேரி குயின், விச் இஸ் a very long book and also in allegoric device வந்து allegoric deviceல இருக்கும். and also this is the first one in supreme pride of Englandல. Okay, move on to the next. The next question is, explain deadly sins. The answer is, there are 6 deadly sins. இந்த பாவங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஐடியல்னஸ், அப்படின்னா செயலற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் இஸ் க்ளூட்டனி, அதாவது அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அதான் மீனிங்கு. அண்ட் தென் வந்து தேர்ட் ஒன் இஸ் ஆவரைஸ், அப்படின்னா வந்து ஒரு அவதாரம், அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் லிச்சரி, நத்திங் பட் ரிலேட்டட் டு லஸ்ட். ரேத்னா நமக்கு தெரியும், கோபம். ஜெலஸ்னால் பொறாமை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6 deadly sins which is related to the poem. And then the next question is, plot construction எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was very complicated and obscure. Obscure means, what is the meaning of obscure அப்படின்னா, initially the author said the climax and later he used to introduce the introduction. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுக்கறதுனால we have to relate it and we have to understood it. ஸோ அதனால் வந்து பிளாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாட் இஸ் மாஸ்க்? த ஆன்சர் இஸ் mythology plus allegory plus fairy tales plus symbolic dance and music. அந்த டான்ஸ் அண்ட் மியூசிக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டேர்ம் நேம் இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் ஒப்பேரா. மித்துனா அந்த கட்டுக்கதைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மித்தாலஜியிலேருந்து வந்து சொல்கிறது அலிகரிக்கல் அண்ட் ப்ளஸ் ஃபேரி டேல்ஸ். இது இந்த ஒப்பேரான்றது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், what is abstract? ரொம்ப important. The answer is which we feel. For that the example is wisdom. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ட்ராக்டில் வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கூட ஐடென்டிஃபை த அப்ட்ராக்ட் மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்டம்னு சொல்லணும். ஸோ அந்த மீனிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. The next question is, what is concrete? கான்க்ரீட்னா ஆன்சர் இஸ் see and touch. நம்ம எதெல்லாம் பார்க்க முடியுமோ தொட முடியுமோ அதெல்லாம் வந்து கான்க்ரீட். and then move on to the next question. theme of fairy queen. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. theme is nothing but the didactic which is related to moral value, and this allegory is a didactic allegory. எப்படி கேட்டாலுமே தெரிஞ்சிருக்கணும். அலிகரி, டைடாக்டிக் அலிகரி, அந்த தீம் மாரல் வேல்யூஸ்ன்னு கொடுத்தாலும் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
And what are all the types of allegorical? There are 3 types. One is moral and spiritual, second one is religious, and third one is personal. இது எல்லாமே சேர்ந்து வரும் அதில், அதுதான் types of allegorical. And then next question is, what are the different atmosphere in Fairy Queen? என்னென்னலாம் அட்மாஸ்ஃபியர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ், த ஆன்சர் இஸ் ட்ரீமி, என்சாண்டிங், நோ யூனிட்டி இன் டிசைன் அண்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் யூனிட்டி இன் அட்மாஸ்ஃபியர், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயே நடக்கும். எவ்ரி திங் ஷுட் ஹேப்பன்ஸ் இன் த ஜங்கிள். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் மேஜிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட். எல்லாமே இமேஜினரி தான் இல்லையா, எல்லாமே மேஜிக்கலாக நடக்கும். திடீர்னு வந்து ஒரு கேரக்டர் உள்ளே வர்றது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Who was called the child of the Renaissance? And the answer is Spencer. The next question. What Charles Lamb called Spencer? இப்போ இதில் நிறைய நான் என்ன பண்ணியிருப்பேன், யார் யாரை பற்றி என்னென்னலாம் கோட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ஒரு முறை பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, poet's poet. He came to be called the prince of poets of his time. And then next one is, இதில் இருக்கிற அந்த கோட்ஸ் கொஸ்டின்ஸே போதுமானதாக இருக்கும். இம்பார்ட்டண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். No man was ever born with a greater genius or more knowledge to support it. The answer is, யார் சொல்லியிருப்பாங்கன்னா, ரைடன் சொல்லியிருப்பார் about Spencer. And then move on to the next question. My master Spencer. And the answer is James Thomson about Spencer. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். And then next question is, Wordsworth addressed him. Him is nothing but Spencer. இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பிரதர், இங்கிலீஷ்மேன் அண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த் வந்து ஸ்பென்சரை சொல்லியிருப்பாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இஸ் ஆஃப் ஆல் போயட்ஸ் த மோஸ்ட் பொயட்டிக்கல். ரெஃபர் டு ஹூம் டு ஹூம். த மோஸ்ட் பொயட்டிக்கல்னு சொல்லும்போதே நமக்கு ஞாபகம் வந்துடும், ஸ்பென்சர் தான். அண்ட் நத்திங் பட் ஹேஸ்லெட் வந்து ஸ்பென்சரை சொல்லியிருப்பார். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், மில்டன் கால்டு ஹிம். தெரியும் இல்லையா, மில்டன் எவ்வளோ கிரேட் போயட் அவர் அப்படின்ட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் அவர் சேஜ் அண்ட் சீரியஸ் ஸ்பென்சர். நத்திங் பட் மில்டன் தான் வந்து இதுலேயே வந்து ஸ்பென்சர் நேம் வந்துடுது. ஸோ நம்ம யார் சொன்னாங்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அவர் சேஜ் அப்படின்னு சொன்ன போதே வந்து மில்டன் தான் சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இப்போது ஸ்பென்சரோட ஒர்க்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் இஸ் த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். அதுதான் அவரோட ஃபஸ்ட் ஒர்க்காக இருக்கும், விச் வாஸ் இன் த இயர் ஆஃப் 1579 அண்ட் இட் வாஸ் டெடிக்கேட்டட் டு சர் ஃபிலிப் சிட்னி. அது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் 12 pastoral poems which is about 12 parts. அந்த 12 parts என்ன அப்படின்னா, one for each month of the full year. ஒரு மந்த்துக்கும் ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி 12 part இருக்கும், which is equal to full year. And next one is epithalamion, which was going to be our next topic, I thought so. That is nothing but wedding song in honor of his love marriage. ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா, எபித்தலாமியன் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். And we will see in our videos, very interesting questions will be there. And next, Prothalamion, nothing but a betrothal song of the marriage of the daughters of Earl of Worcester. அந்த டாட்டர்ஸ் 2 பேர் ட்வின் டாட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பெட்ரோத்தல்னால் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். அதுக்கு வந்து சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து ப்ரொத்தலாமியன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஸ்ட்ரோஃபல், விச் வாஸ்
in the year 1595 and elegy death of his friend Sir Philip Sidney. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கவலைப்பட்டு அந்த எலிஜியை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். யார்? ஸ்பென்சர். And then the next one is Amoretti. It's a series of 89 sonnets literally designed as Little Love or Little Cupids. And யாருக்கு இது டெடிக்கேட்டட் அப்படின்னா, டெடிக்கேட்டட் டு எலிசபெத் பாயில், த லேடி ஆஃப் ஹிஸ் ட்ரீம்ஸ். மேக்ஸிமம் எலிசபெத் பாயில் தான் அவரோட லேடி லவ்வாக இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார் நிறைய சாங்ஸில். ஸோ half his dreams is nothing but Spencer's, and I want to make a note of it here. சீரீஸ் ஆஃப் சானட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 88 சானட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 89 சானட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கேட்ச் அப். ரெண்டு ஆன்சருமே நான் கொடுக்க விரும்பலை, மேக்ஸிமம் 89 இருந்தது, அதனால் நான் 89 கொடுத்துருக்கேன். ஸோ பெட்டர் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So move on to the next. Who is the hero of in Fairy Queen? And nothing but the answer is Red Cross Knight. அவர் தான் ஹீரோவாக இருப்பார். இவரை பற்றி ஒரு 2 முறை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கேரக்டர்ஸ்லேயே ஃபேரி குயினில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெட் கிராஸ் நைட்டை சுற்றி ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். Who is the English Virgil? நத்திங் பட் ஸ்பென்சர். அண்ட் ஏன் அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அண்ட் த ஃபேரி குயின் ஏர்ன்ட் ஹிம் த டைட்டில். நிறைய எப்படி சொல்கிறது ரைட்டிங்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஒர்க்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரு சில ஒர்க்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகிருக்கும், மேக்ஸிமம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்பென்சருக்கு வந்து எது ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரும் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஃபேரி குயின் புக் ஒன்றும் தான் அவருக்கு வந்து அந்த டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். பிகாஸ் அதுக்கு தான் அவர் ரொம்ப அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபேரி குயின் எழுதியிருப்பார். அந்த கொஸ்டினும் இருக்குது. இட்ஸ் அபவுட், நான் அந்த கொஸ்டின் வரும்போது சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், த ஃபேரி குயின் வாஸ் மோல்டட் அப்பான். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சோர்ஸு மோல்டடு எப்படி கேட்டாலும் மீனிங் ஒன்று தான். ஆர்லாண்டோ அண்ட் ஃபேரியோசோ விச் வாஸ் ரிட்டன் பை அரிஸ்டோ அண்ட் ஹி வாஸ் அ இட்டாலியன் போயட். இட் வாஸ் நாட் எ எபிக் பட் ரொமான்ஸ். அவரோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா இட்டாலியன் போயட்டுக்கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க. அண்டு இது வந்து எபிக் போயம் நமக்கு ஏற்கனவே தெரியும், லாங்காக இருக்கும் அப்படின்னு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸு. So make a note of a small difference and then move on to the next question. How many years the author worked for Fairy Queen? அப்படின்னா just he worked for 20 years. 20 years-ஆக வந்து அந்த புக்குக்காக அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். He planned for 12 books but only 6 were published during his lifetime. அதுக்கப்புறம் எல்லாமே போஸ்ட்மஸாக தான் இருக்கும். ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஸ்பென்சர்ஸ் ஒர்க் இன்ஸ்பயர்டு பை. த ஆன்சர் இஸ் ஹை மாரல் அண்ட் ரிலீஜியஸ் எய்ம். அதுதான் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிலீஜியன் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொட்டஸ்டானிசம் அப்படின்ற விஷயம் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க ட்ரூ ரிலீஜியன்லேருந்து. And then the next question is, what Fairy Queen book 1 shows? அதில் அந்த புக் 1 தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஒரு புக்லேயும் என்ன தீம் இருக்குது, என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the answer is holiness. The hero Red Cross Knight setting forth as the champion of truth and the adventures of the night. இப்படி கூட கேட்கலாம். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த நைட் வந்து பார்த்திங்கன்னாக்கா எதில் இருக்குது, எந்த புக்கில் இருக்குது, ஐ மீன் 1 or 2 or up to 6 எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ வி ஹாவ் டு நோ த அட்வென்ச்சர் ஆஃப் த நைட் இஸ் நத்திங் பட் இன் த புக் 1 அப்படின்றது. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரெட் கிராஸ் நைட் ஆல்சோ கால்டு
The answer is the elfin knight. Won the fight and he rewarded. அவர் என்ன பண்ணியிருப்பார், அங்கே வந்து ஒரு சண்டை நடக்கும், அப்போது அந்த இடத்துல நடக்கும், அப்போ வந்து அவருக்கு அந்த சண்டை போட்டு ஜெயிச்சதுனால அவருக்கு ரிவார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீ கால்டு ஆஸ் த எல்ஃபின் நைட். ஏன்னா இதை சுற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறதுனால அவரை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அதனால் இந்த கொஸ்டினும் எடுத்தேன் நான். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், Lady Una represents, and the answer is holiness. ஸோ யார் இங்கே வந்து அந்த லேடி உணாவாக வந்து அவர் போர்ட்ரேட் பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் குயின் எலிசபெத். அவங்களோட பீரியடில் இருந்ததுனால அவங்கள பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரலெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறது. ஸோ லேடி உனா இஸ் ரெப்ரசன்ட் நத்திங் பட் த ஹோலினஸ். அண்ட் தென் next question, Spencer's coined words. இப்போ மில்டனோட நிறைய காயின்ட் வேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஒவ்வொரு ஆத்தர்தும் இருக்குது காயின்டு. அந்த ஆர் த பாயினியோ ஃபார் த பர்டிகுலர் காயின்ட் வேர்ட்ஸ். ஸோ ஹியர் ஸ்பென்சரோட காயின்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்ராக்டோஷியோ அண்ட் தென் பிளாட்டன்ட் அப்படின்ற வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் தான் அதை வந்து உருவாக்கியிருப்பார். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபேவரேட் டிவைஸ் ஆஃப் த மிடில் ஏஜ், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் அலிகரி. ஸோ வாட் இஸ் அலிகரி? த வே டு எக்ஸ்ப்ரெஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் ஏஜ். ஸோ அந்த வே டு எக்ஸ்ப்ரெஸ்னால் அந்த டைமில் என்ன நடந்தது, அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்றத தான் வந்து ஃபேவரட் டிவைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் விரும்பி வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அலிகரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேரி குயின் புக் 2 shows. The answer is Sir Guyan, symbolizing temperance and fighting temptations. இதெல்லாம் வந்து நமக்கு இதில் வரவே வராது, நம்ம புக் 1ல் இருக்கவே இருக்காது. ஸோ புக் 2லோட அதோட தீம் அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். அதாவது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் கொஸ்டின்ஸு. ஒன்றும் இல்லை, அது என்னன்னு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு என்ன கேரக்டர்ஸு யார் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு அதோட தீம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ட் தென் வாட் த புக் 3 shows, ஃபேரி குயினோட புக் 3 shows என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் சாஸ்டிட்டி. அப்படின்னா என்னென்னா இட் illustrates the high flown and romantic sentiments about purity in life. இது புக் 3. And then move on to the next question. What the book 4 shows, என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ப்ரெசன்ட்ஸ் த லெஜெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதில் பார்த்திங்கன்னா அந்த புக் 4ல் 2 பேர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஒன் இஸ் கேம்பெல் அண்ட் டெலமாண்ட். அண்ட் ஐடியல் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் 2 men. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்மார்ட் அண்ட் அமரட். இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் இந்த டெலமாண்ட் அண்ட் கேம்பெல் இருக்காங்க இல்லையா, இந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லெஜெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸு. அப்புறம் அந்த 2 லேடிஸ் ப்ரோட்மார்ட் அண்ட் அமரட், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு த புக் 4. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் புக் 5 shows, and the answer is devoted to justice. That is through the main characters Sir Artegall and Prince Arthur. இவங்க தான் வந்து புக் 5ஓட மெயின் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் டிவோட்டட் டு ஜஸ்டிஸ், அது இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் புக் 6 shows, and the answer is glorify courtesy. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் காலிடோர் who shows it chiefly in his personal demeanors. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நேமு யார் பர்சனலாக என்ன சீஃப்லி டிமானஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் புக் 6ல். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்.
which is not related to our topic. Only we have to know what it represents, what are all the characters' names, that's it. And then move on to the next. What is the meaning of Una? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புக் 1ல் இருக்கக்கூடிய அவங்க தான் அந்த ஹீரோயின் மெயினாக வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எலிசபெத்தை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்வாருன்னு சொல்லிட்டு. ஸோ நத்திங் பட் ட்ரூத் ஆஃப் நாலேஜ். Always she wear in a white color dress. So white is directly related to Una, and she was dressed all in white. எப்போவுமே அவங்க இருப்பாங்க. எப்போவுமே நம்ம கூட இப்போ வந்து இந்த அமைதி அப்படின்னா இந்த ஒயிட் கலரை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரூத் ஆஃப் நாலேஜ். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இமேஜினேஷன்ஸு இது மாதிரி இருக்கிறதுனால இந்த நேம்ஸை விட இந்த கேரக்டர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ next question. Who was Lucifera? And Lucifera is a daughter of Pluto and Proserpina. Who is Proserpina அப்படின்னு பார்த்தீங்கன்னா she is the queen of hell. அவங்க தான் வந்து queen of hell இருப்பாங்க, எல்லோட குயினாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட டாட்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபரா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who is the brother of Sansfoy? இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு லெட்டர் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். சான்ஸ்ஃபாய் அண்ட் சான்ஸ்லாய் 2 பேர் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்ஃபாய் வந்து ஃபெய்த்துக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து சான்ஸ்லாயோட பிரதர். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who reminded the mercy of Sansloy அப்படின்னு பார்த்திங்கன்னா லேடி உனா. பட் ஆக்சுவலி he tried to win her heart but failing in such attempts. அதனால் வந்து but she still remains in the mercy of Sansloy. So move on to the next question. Who is a noble king knight? Sir Saturn heroism. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நோபல் நைட்டாக இருப்பார். அண்ட் அவர் யாரோட சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் சட்டரே, அவரோட சன்னாக இருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹூ இஸ் கிரிக்கப்பைன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ தீஃப் ஹூ ராப்டு இன் சர்ச்சஸ், அவர் தான். அண்ட் தென் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளண்டர்ஸ் சர்ச்சில். ஸோ இதுக்கு எல்லாமே ரிலேட்டடாக இருக்கிறத கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கேரக்டர் இஸ் ரெஃபர்டு டு சேரிட்டி? அண்ட் தென் த ஆன்சர் இஸ் சாரிசா. இதுலேயே பாதி ஆன்சர் வந்தது பாருங்கள், கேரக்டர், சேரிட்டி, சாரிசா. ஸோ மூவ் ஆன் டு த லாஸ்ட் கொஸ்டின். அபேசா ரெஃபர்டு டு சூப்பர்சிஷன், அவங்க தான் அதுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப் டு திஸ் ஐ கன்க்ளூட் ஃபேரி குயின் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில கேரக்டர்ஸு அவங்களோட ரெஃபரன்ஸ் நேமு அந்த கேரக்டர் பற்றிலாம் சொல்லியிருப்பேன் நான் இதில். அண்ட் தென் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அந்த கேரக்டர்ஸும் அதோட எப்படி அந்த ரெஃபரன்ஸும் அந்த நேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன். யூ ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் மேக் எ கமெண்ட். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி இருக்குது வீடியோ, இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் மேக் எ லைக். ஓகே, I will meet you in our next video soon. Thank you friends.